தேடுகிறாய்? பணம் கேளன், தருகிறேன். சரியான திருடன். மரியாதையா பணத்தை கொடுக்கறியா இல்லையா? என்ன சொல்ற? சரிதான், வீட்டுக்குள்ளே திருட ஆரம்பிச்சிட்டியா நீ? நானே வீட்டுல திருடுவது கிடையாது. பாருக்கா, பணம் வச்சிருந்தா திருடிட்டான். ஏது பணம்? அரிப்பகத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். தெரியும் எனக்கு எங்கிருந்து வாங்கி வந்தா என்று. உண்மைதான்க்கா. முத்திரை போட்டு இருக்கிறது பார். முதுகெலும்போடிய பாடுபடும் தொழிலாளிக்கு முகாரிதான் மோகன கீதமா என்று முழக்கம் செய்தாயே, அந்த முழக்கத்திற்கு பரிசாக மில் முதலாளி வழங்கிய பணம் இதுவென்று முத்திரை போட்டிருக்கிறது பார். ஓ, பணத்தை திருடி உன்னிடம் கொடுத்து விட்டானா? போதும், கருங்காலித்தனம் செய்து ஏழைகளை காட்டி கொடுத்து விட்டு கைக்கூலி பெறுகிற உனக்கு பேச்சு வேறு. அக்கா, அதை எதற்காக வாங்கினேன் என்று உனக்கு தெரியாது. தொழிலாளர் சேம நிதியில் சேர்ப்பதற்காக. படித்தேன பாதையும். அடே டே டே டே, அதை தவறுதலாக புரிந்து கொண்டாயா? ஐயோ ராமா முருகா. அக்கா, நானும் கருடனும் சேர்ந்து சினிமா தியேட்டர் ஒண்ணு ஓபன் பண்ண போறோம். அதுல ரிலீஸ் பண்றதுக்காக கல்யாணி, சுபத்ரா, தேவகி இந்த படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்த கணக்கு காது கணக்கு. இவ்வளவுக்கும் காரணம் நீதான். எதற்கு? லஞ்சம் வாங்கியதற்கா? தொழிலாளரை காட்டி கொடுப்பதற்கா? மரியாதையாக பேசு. அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் மாமா. குமுதா, அவரை அழைத்துக் கொண்டு போமா உள்ள. ஆமாமா, அழைச்சிட்டு போய் குழந்தை ஆறாரோ பாடி தாளாட்டு போ. குமுதா பாருங்க. இது வீடா தேசிமடமா என்று தெரியவில்லை எனக்கு. பரந்தாமா, நிதானமா. பிறகென்ன, கல்யாணமாகாத பெண்ணை ஒரு காலி பயலுடன் பிரிய விடுவது மாத்திரம் நன்றா இருக்கிறதா? கல்யாணமாகிவிட்டது அவளுக்கு. பாண்டியனும் குமுதாவும் கணவனும் மனைவியும். காந்தர்வ மனமா அல்லது கனவு கண்டாயா? பதிவு திருமணம். பதிவு திருமணம்? நான் ஒருவன் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் பதிவு திருமணம்? நீ வீட்டிலா இருக்கிறாய்? வீடு என்றாவது உன் வாயால் சொன்னாயே, அதுவே எனக்கு சந்தோஷம். அக்கா, உன்னை உணர்ந்து கொண்டேன். தம்பி தம்பி என்று நீ காட்டிய பாசமெல்லாம் வெறும் பாசாங்கு என்று புரிந்து கொண்டேன். இல்லாவிட்டால் குமுதா உனக்காக வாழ்கிறாள், உன் மனைவிதான் அவள் என்று அன்பு வழிவது போல கூறிவிட்டு இப்போது யாரோ ஒரு அனாதை பயலுக்கு அவளை மனைவியாக்கி விட்டேன் என்று கூறுவாயா? உனக்கேன் மனைவி? உனக்குத்தான் நினைத்த போதில் கிடைக்கிறார்களே. அன்பை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்கும் அந்த அழகிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க அப்பாவி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். மில் முதலாளியிடம் அடகு வைக்க. போதும், நிறுத்து. புத்திசாலி, புனிதமானவன், இப்படியெல்லாம் உனக்கு புகழுரைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். பார்த்தாயா உஷா, எல்லாம் பண வேட்டைக்குத்தான் பயல்கள் தலைவர் வேஷம் போடுகிறார்கள். ஓ, வாப்பா வா, உட்கார். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லு. தொழிலாளர்கள் தெரியும், அவர்களை அடக்குவதற்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேள், தருகிறேன். மஞ்சத்திலே முதலாளி, பஞ்சத்திலே பாட்டாளி என்று முழங்கிவிட்டு லஞ்சத்திலே நீச்சல் அடிக்கும் பரந்தாமன் அல்ல நான், பாண்டியன். அது கடைசியில் ஹிருதயமே நின்றுவிடும். அந்த பரிதாபகரமான நிலைமை ஏற்பட வேண்டாம் என்று நான் எச்சரிக்கிறேன். ஏன் இங்க என்ன பிரசங்கமா செய்ய வந்தாள்? இல்லை, பின்னடைந்து போன தொழிலாளர் நிலை கண்டு மனம் புன்னடைந்து புலம்ப வந்தேன். புலம்புவதற்கு சுடுகாட்டுக்கு போ. சுகபோஷியே, ஞாபகம் இருக்கட்டும், வருகிறேன். கூட்டத்தில் அவ்வளவு பேசினால் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய். நான் என்னப்பா செய்வேன், தனி மனுஷன். அடாடோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாமனுக்கு ஜே நேரிடையாகவே சாட்சி இருக்கிறான். அவன் தாக்குனதை பத்தி கூட எனக்கு இல்ல, இந்த 5000 விஷயத்தையும் சொல்லிட்டான். அதுதான் என் பயத்தை பத்தி எரியுது. பாண்டியன் என் வீட்டுக்குள்ளேயே எதிரி. உயிரோடு உலவக்கூடாது. அவன் பிணமா சுத்தினா கூட உன் பெருமைக்கு ஆபத்து தான். ஆமா, முடிவு கட்டுகிறேன்.
சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள் யாரோ. வேறு யார்? எல்லாம் நம் வீட்டு விரோதிதான். சின்னம்மா, இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் அல்லது உன் தம்பி வெளியேற வேண்டும்? அவனை வெளியேற சொல்ல உனக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்கிறது? என் கணவனை கொலை செய்ய சொல்லத்தான் உனக்கு உரிமை இருக்கிறதா? என்ன இது? பேசட்டும், அவளை பேச விடுங்கள். அவள்தானே பாக்கி. அவளும் பேசிவிட்டான். பிறகு எனக்கு என்ன குறை இருக்கிறது? பாண்டியன், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நீங்களும் குமுதாவும் இந்த ஊரை விட்டே கொஞ்ச நாள். சாவுக்கு பயந்தா? என் குமுதாவுக்காக, அவள் கூந்தலிலே குலுங்கும் மலர்காடு அழைந்து விடாமல் இருப்பதற்காக இந்த ஒரே ஒரு வரத்தை கொடுங்கள் பாண்டியன். என் குமுதா துன்பத்தை தொட்டும் பாராதவள். எனக்கு தெரியும், அவளை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் தொடர்ச்சி கெடாமல் ஒட்டிவிடக்கூடிய மாமருந்து நீங்கள். அந்த மருந்தை, குமுதாவின் இன்ப விருந்தை நான் அழிய விட மாட்டேன். பாருங்கள் பாண்டியன், என் குமுதாவை அவள் வாழ்வு வளைந்து விடாமல் காப்பாற்றுங்கள். இருவரும் சென்னைக்கு சென்று விடுங்கள். உங்கள் பகைவனின் ஆத்திரம் தீர்ந்த பிறகு திரும்பலாம். சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். பேசத் தெரிந்த பெண்களையே பேசாமடந்தை ஆக்கிவிடும் இந்த பைத்தியக்கார சமூகம் ஊமைகளையா உயிரோடு விட போகிறது? இப்ப நீ என்னடா சொல்ற? உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன். முடியாது. ஓ முடிவெல்லாம் நீ மாத்திக்கணும். உனக்கு முன்னாடியே நான் திறந்துட்டேன். யார் மறுக்கிறார்கள்? பேரம் பேத்தியை கொஞ்ச வேண்டிய வயது. ஆமாண்டா, உன்னை பெத்து வளர்த்து மனுஷன் ஆக்கி விட்டதுக்கு இப்படி எதிர்த்து தாண்டா பேசணும். அதற்காக 1000 வணக்கம் செலுத்துகிறேன். ஆனால் மகன் கல்யாணத்தில் மாலை எடுத்து தர வேண்டிய பருவத்தில் மாப்பிள்ளையாக மாறுகிறேன் என்கிறீர்களே, அதை என்னால் அனுமதிக்கவே முடியாதப்பா. அடச்சி, நீ என்னடா அனுமதிக்கிறது? என்ன இஷ்டம் நான் செய்யறேன். வேண்டாமப்பா இந்த விபரீத முடிவு. நீ என்கிட்ட ஒண்ணு பேசாத, அப்புறம் ஏதாவது தத்துக்குத்தலாம் உளறி விடுவாமா. உங்கள் கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன். என்னை வெறுத்து விட்டா? உன்னை விரட்டி விட்டு. நீங்கள் என்னை விரட்ட வேண்டாம், நானே போகிறேன். போடா போ, என் முகத்தலை முடிஞ்சா போ. போகிறேன். விரைவில் உங்கள் போதை தெளியட்டும். உங்கள் மனதை கொடுத்து விட்டு நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். துல்லியமான உன் வெள்ளை ஹிருதயத்தில் காதல் என்னும் கரும்புள்ளி ஏற்பட நான் தான் காரணமாயிருந்தேன். காதல் கரும்புள்ளி அல்ல, எட்டாத திராட்சை புளிக்குமா பாண்டியன்? குமுதா உங்கள் இதயம் கவர்ந்தவர், அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கை ஒரு போட்டி மேடை, பூகம்பம். அதில் குமுதா போன்ற பூத்தோட்டங்கள் சிக்கி சீரழிய வேண்டும். இனியும் போட்டி மேடை அல்ல, பூமாலை தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாள். அதனால் பூகம்பமும் அல்ல, புதுமணம் வாரி வரும் தென்றல் குமுதா உங்களை அழைக்கிறாள். அதனால் பூமாலை, பாண்டியன், என் காதலை தியாகம் செய்துவிட்டேன் என் குமுதாவுக்காக. காதலை தியாகம் செய்ய உனக்கு மட்டும்தானா உரிமை? எனக்கும் இருக்கிறது. வேண்டாம், என் குமுதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவளை ஏமாற்றி விடாதீர்கள். சோகத்தை சுமந்து கொள்ளும் வலிமை அவளுக்கு கிடையாது. உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், என் தவறுகளை மறந்து விடுங்கள். வாருங்கள் வீட்டுக்கு. சந்தோஷமாகத்தான் அழைக்கிறேன். கண்மணித்தாவின் கண்ணீரை துடையுங்கள். அவள் வாழ்ந்தால் போதும் எனக்கு. வாருங்கள் வீட்டுக்கு.
விஷயம் என்ன? உட்கார்ந்து சொல்லுகிறேன். இந்த வேலை நிறுத்தத்தை பற்றி எல்லாம் என் ஏற்பாடுதான். நான் காட்டிய வழியில் செல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தயாராயிருக்கிறார்கள். மிஸ்டர் பரந்தாமன், மில் தொழிலாளர்களின் கிளர்ச்சியை உங்களால் தான் நிறுத்த முடியும் தெரியும். சந்தேகம் இல்லாம பரந்தாமன் மாத்திரம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல உங்க மில்ல என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்காக உங்களுக்கு என்னுடைய சிறிய உதவியாக இந்த 5000 ரூபாய் கொடுக்கவில்லை. நானும் இதை அப்படி நினைத்து வாங்கவில்லை. இந்த பேக்கை எப்படியாவது நிறுத்தி விடுவீர்களானால்? நிறுத்தி விடலாம். அதற்கு புண்ணிய கொடியை மாற்றினால்தான். உங்களுடைய குணத்திற்காகவும் நம்முடைய நட்பு நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெரிய கிளர்ச்சியை விட்டுக் கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். தோழர்களே, யாரும் வேலைக்கு போகாதீர்கள். என்ன ஆனாலும் சரி, 2 ஒன்று பார்த்து விடலாம். அதோ நம்முடைய தலைவர் பரந்தாமருக்கே. தொழிலாளர் நண்பர்களே, நம்முடைய போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. நமது கிளர்ச்சியை கண்டு கிடுகிடுத்து விட்டார் முதலாளி. கூடிய சீக்கிரத்திலே நமது சம்பள உயர்வு பிரச்சனையை கவனிப்பதாக என்னிடத்திலே உறுதி அளித்து விட்டார். நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆகவே தொழிலாளர் நண்பர்களே, நீங்கள் அமைதியாக வேலைக்கு திரும்பி செல்லுமாறு உங்களுடைய நிரந்தர தலைவன் என்ற முறையிலே கேட்டுக் கொள்கிறேன். கூடிய விரைவிலே வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம்.